வழக்கமாக 90s வர சூப்பர் ஸ்டார் படங்கள்ல ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாரு. ஆனா முத்து படத்துல டயலாக் ஃபெஸ்ட் தான். ஒவ்வொரு டயலாகும் தரமா இருக்கும். கண்ணா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச. கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே கிடையாது. குதிரை வண்டியில நைட்டு டிராவல் பண்ணும்போது மீனா கேட்பாங்க, கரெக்டான ரூட்ல தானே போற அப்படின்னு. நான் எப்பவும் போற ரூட்டை பத்தி கவலைப்படுறதே இல்லை, சிவான்னு சொல்லி போயிட்டே இருப்பேன், ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு. பெரிய ரஜினி சொல்லுவார், ஏமாத்துறவனை விட ஏமாந்தவன் தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு. ஒரு பெரிய பணக்காரன் வந்து, ஐயா இந்தாங்க என் காசு, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இந்த காசை வச்சு நான் என்னையா பண்ண போறேன்னு ரஜினி கேட்க, அதுக்கு அந்த பணக்காரன், என்னையா சொல்றீங்க, இந்த காசை வச்சு தானே உலகத்தில் எல்லாத்தையுமே வாங்க முடியும் அப்படின்னு அவர் பதில் சொல்ல, அதுக்கு தலைவர், இந்த காசை வச்சு தான் எல்லாமே வாங்க முடியுமே, அப்புறம் ஏன் உன்னால நிம்மதியை வாங்க முடியல அப்படின்னு கேட்பாரு. நம்மளும் சீக்கிரமா பணக்காரனாகி காசு இருந்தால் உண்மையாவே நிம்மதி இருக்காதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைலாக், வடிவேலு தலைவர்கிட்ட அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தலைவர் எதுக்குன்னு கேட்பாரு. கோயிலுக்கு எதுக்கு போவாங்க, சாமி கும்பிடத்தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டிலேயே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலை காமிச்சு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுவார்.